வாங்க இந்த வீடியோவில் பயிற்சி 1.4 4ஆம் கணக்குடைய விடையை பார்க்கலாம். இந்த எண்கள் ஏன் எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஒரு எண் 0, 1, 4, 5, 6, 9 ஆகிய எண்களில் முடிஞ்சால் அது முழு வர்க்க எண்ணாக இருக்கக்கூடும். அப்படி முடிஞ்சாலும் நம்ம செக் பண்ணிக்கணும், கண்டிப்பாக அது ஒரு முழு வர்க்க எண்ணா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் முழு வர்க்க எண்ணா இருக்கும், சில எண்கள் முழு வர்க்க எண்ணா வராது. அதனால் நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ 4ஆம் கணக்கு பாருங்கள். பின்வரும் எண்களில் ஒவ்வொன்றும் முழு வர்க்கமாக என ஆராய்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு எண் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 725. அப்போ 725 முழு வர்க்கமானு கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதனுடைய வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும். 725 வர்க்க மூலம் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பின்னாடி இருந்து ஜோடி ஜோடியாக பிரிக்கணும், 2 2ஆக பிரிக்கணும். அப்போது 5 2 இது ஒரு ஜோடி, இது ஒன்று. அப்போ 2 ஜோடியாக பிரிச்சுக்கணும். இப்போ பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே ரெண்டு எண்கள் இல்லை, ஒரு எண்ணாக தான் இருக்குது, ஓர் இலக்கமாக தான் இருக்குது. இப்போ இந்த இலக்கம் எடுத்துக்கலாம் 7. 7க்கு அருகாமையில் இருக்கிற வர்க்க எண் கண்டிப்பாக நமக்கு வர்க்கம் தெரியணும் இல்லையா? 1இன் வர்க்கம் 1, 2இன் வர்க்கம் 4, 3இன் வர்க்கம் 9, 4இன் வர்க்கம் 16, 5இன் வர்க்கம் 25, 6இன் வர்க்கம் 36, 7இன் வர்க்கம் 49, 8இன் வர்க்கம் 64, 9இன் வர்க்கம் 81. அப்போ 7 அப்படின்னு சொல்லும்போது 7க்கு அருகாமையில் வர்க்க எண் என்னது? 4. ஏன்னா 9 அடுத்த எண் வர்க்க எண் என்னது? 9 7 விட பெருசாகிடும், நம்ம அது இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கு அருகாமையில் முன்னாடி இருக்கிற வர்க்க எண் தான் எடுக்கணும். அப்போ என்ன எடுக்கணும்? 4 எடுக்கணும். அப்போ 4னா அதனுடைய வர்க்க மூலம் என்னது? 2. அப்போ இதுக்கு 2. இப்போ இது 25 என்பது முழு வர்க்க எண் இல்லையா? அப்போ அதுக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிச்சிடலாம். என்ன வரும்? 5. அப்போது இதனுடைய வர்க்க மூலம் 25 நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதை என்ன பண்ணணும்? வர்க்கம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த 2இன் வர்க்கம் கண்டுபிடிங்க. 2இன் வர்க்கம் என்னது? 4. 5இன் வர்க்கம் என்ன? 25. இப்போ இது 2 பேருக்குங்க பார்க்கலாம். 2 10, 2 20. 20 என்ன பண்ணணும்? இந்த 10கள்லேருந்து 8 வரும். இதை கூட்டி பாருங்கள், என்ன வருதுன்னா 5 2 6 625 தான் வருது. ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 725. சரி, 25க்கு அடுத்த நம்பர் என்னது? 26. இதே மாதிரி கண்டுபிடிச்சி பாருங்கள். 2இன் வர்க்கம் 4, 6இன் வர்க்கம் 36. இப்போ இது 2 பேருக்குங்க. 6 2 12, 12 2 24. எங்கே எழுதணும்? இங்கேருந்து எழுதணும். இப்போ பாருங்கள் என்ன வருது? 676. 676 இங்கே இல்லை. சரி, அதுக்கு அடுத்த எண் போட்டு பாருங்கள். 2 2 4, 7இன் வர்க்கம் 49. இப்போ 2 7 14, 14 2 28. இங்கே எழுதிக்கிங்க, கூட்டி பாருங்கள். 12க்கு 2 மீதி 1, 6 1 7, 729. அப்போ 725ஓட பெருசாக வந்துருச்சு இல்லையா? 27 வர்க்கம் 729ஓட பெரிய நம்பராக வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக 725 என்னது இல்லை? முழு வர்க்க எண். ஏன்னா நம்ம கண்டினியூஸ் நம்பர் தான் எடுத்துருக்கோம். 25 வர்க்கம், 26 வர்க்கம், 27 வர்க்கம். அப்போ இந்த 725 எதுக்கு நடுவில் இருக்குது? 676க்கு 729க்கும் நடுவில் இருக்குது. அப்போ இது ஒரு முழு வர்க்க எண் இல்லை. சரிங்களா? அப்போது 5ஐ கொண்டு முடிந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கணும், இது முழு வர்க்கமாக இல்லையான்னு. அப்போ 725 முழு வர்க்க எண் அல்ல. சரிங்களா? இது அல்ல, முழு வர்க்க எண் அல்ல. வாங்க 190 பார்க்கலாம். அடுத்த நம்பர் 2வது கணக்கு 190. இது என்ன கொண்டிருக்கு? 0 கொண்டு தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் நம்ம பார்க்கணும், ஒரு முழு வர்க்கமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கடைசியில் 0க்களின் எண்ணிக்கை எப்படி இருக்கணும்னா இரட்டை எண்களாக இருக்கணும். இரட்டைப்படை எண்கள் எண்ணிக்கை, பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை இரட்டை எண்ணாக இருக்கணும். ஆனால் இங்கே பூஜ்ஜியம் எத்தனை இருக்குது? ஒற்றை எண்ணாக இருக்குது, ஒரே ஒரு பூஜ்ஜியம் தான் வந்திருக்கு. அதனால் இது முழு வர்க்க எண் அல்ல. அடுத்தது பாருங்கள் 841. இது 1ஐ கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்போ அப்படியே நம்ம சொல்லிட முடியுமா முழு வர்க்கம்னு? சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? இதுவும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். வாங்க செக் பண்ணலாம். 841 கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிக்கணும்? 2 2ஆக பிரிச்சுக்கணும் பின்னாடி. இது ஒரு ஜோடி, இது ஒன்று. சரிங்களா? ஜோடி இல்லைன்னா கூட 1. இப்போ 3 இலக்கங்கள் தான் இருக்குது. 3 1 2 3 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? அதை ஃபஸ்ட்டு பின்னாடி இருந்து இது ஒரு ஜோடி, இதாக பிரிச்சுக்கணும். இப்போ 8. 8இனுடைய இப்போ அருகாமையில் இருக்கிற வர்க்க எண் என்னது? 4 இல்லைங்களா? அப்போ 4னா அதனுடைய வர்க்க மூலம் 2. இப்போது 41 நமக்கு இங்கே என்ன பண்ணோம்? 25 முழு வர்க்கம், அதனால் 5 எடுத்து பார்த்துட்டோம். ஆனால் இங்கே 41 முழு வர்க்கமா? இல்லை. பாருங்கள், 41 முழு வர்க்கமா? இல்லை. 36 49 முழு வர்க்கம். அப்படி இல்லாத பட்சத்தில் முழு வர்க்கமாக இல்லைன்னா இந்த ஒன்றுகளில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஒன்றுகளில் என்ன எண் இருக்குது? 1 இருக்குது. அப்போ வர்க்கத்தில் 1 இருந்தால் அதனுடைய வர்க்க மூலத்தில் 2 எண்கள் இருக்கும். நான் பார்த்துருக்கோம் இல்லையா? 1 9.
ஒரு எண் வந்து 1 9 கொண்டு முடிஞ்சால் அதனுடைய வர்க்கத்தில் வந்து என்னத்தை கொண்டு முடியும்? 1 கொண்டு முடியும். அப்போ இந்த 2 நம்பர் எடுத்துக்கலாம். 1 9 எடுத்து பார்க்கலாம். சரிங்களா? நம்ம இதனுடைய வர்க்க மூலம் அருகாமையில் இருக்கிற வர்க்க மூலம் என்ன எடுத்திருக்கோம்? 2 எடுத்திருக்கோம். 41 முழு வர்க்க எண் கிடையாது. அதனால் இந்த ஒன்றுகளில் என்ன இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். 1 கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்போ 1 கொண்டு முடியும்னா அதில் வர்க்க மூலத்தில் என்னென்ன எண்களை கொண்டு முடிஞ்சிருக்கோம்? அப்போ என்னென்ன எண்களை கொண்டு முடிஞ்சிருக்கும்? 1 9 கொண்டு முடிஞ்சிருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்? 1 எடுத்து போட்டு பார்க்கலாம். சரிங்களா? இங்கே 1 போட்டுட்டு அதனுடைய வர்க்கம் கண்டுபிடிச்சிங்க. எளிமையான முறை ஞாபகம் இருக்கா? 2 வர்க்கம் 4. இப்போ 1 வர்க்கம் என்னது? 1 தான். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு இங்கே வந்து ஈரிலக்கமாக வரணும். 2 டிஜிட் வரணும். சரிங்களா? அப்போது 1 போடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? வெரி குட், 0 1 போடணும். சரிங்களா? அப்போது 1 வர்க்கம் வந்து 1, பட் நமக்கு வந்து ஓரிலக்கம் வரக்கூடாது, 1 டிஜிட் வரக்கூடாது. அது 2 டிஜிட் ஈரிலக்கமாக வரதுனால 0 1 போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? 3த்தையும் பெருக்கணும். 2 1 2 2 2 4. அப்போ எங்கே போடணும்? இதுக்கு நேராக 10களுக்கு நேராக 4 போடணும். இப்போ கூட்டி பாருங்கள். 1 4 4 441 தான். சரி, அடுத்த நம்பர் போட்டு பார்க்கலாம். அடுத்த நம்பர் என்னது? 9. 2ஓட 9 போட்டு வர்க்கம் கண்டுபிடிங்க பார்க்கலாம். 2 2 4 9 9 81. இப்போ இது 2 பேருக்குங்க. 9 2 18 18 2 36. அந்த 36 இங்கே போடணும். 10களுக்கு நேராகவும் 100களுக்கு நேராக போட்டுக்கணும். 1 8 6 கூட்டினா 14க்கு 4 மீதி 1 8 வந்துருச்சிங்களா? 841. அப்போ 29 வர்க்கம் 841. அப்போது 841 என்பது ஒரு முழு வர்க்கம். சரிங்களா? ஒரு முழு வர்க்கம். அடுத்த கணக்கு போகலாம் வாங்க. 1089. 1089 இது 9 கொண்டு முடிஞ்சிருக்கு. உடனே சொல்ல முடியுமா முழு வர்க்கம்னு? செக் பண்ணி பார்த்துடலாம். எப்படி போடணும்? 1089 வர்க்க மூலம் என்ன பண்ணணும்? 2 2 பிரிக்கணும் இல்லையா? இது 2 ஜோடி ஜோடியாக பிரிச்சுக்கிங்க. பிரிச்சுட்டு 10க்கு பக்கத்தில் இருக்கிற வர்க்க எண் கண்டுபிடிக்கணும். என்ன வரும்? 9. 9 வர்க்க மூலம் 3. வெரி குட். 89 ஒரு முழு வர்க்கமா? 89 முழு வர்க்கம் அல்ல. அப்போ என்ன எடுத்துக்கணும்? இந்த ஒன்றுகள் எடுத்துக்கணும். ஒன்றுகள் என்ன இருக்குது? 9 இருக்குது. அப்போ வர்க்கத்தில் 9 கொண்டு முடிஞ்சால் வர்க்க மூலத்தில் என்ன கொண்டு முடியும்? வர்க்கத்தில் 1 கொண்டு முடிஞ்சால் வர்க்க மூலத்தில் குட் 3 7. பாருங்கள், இது 2 கூட்டினா 10 வரும். பார்த்தீங்களா? 9 கொண்டு வர்க்கத்தில் 9 கொண்டு முடிஞ்சால் வர்க்க மூலத்தில் 3 7 கொண்டு முடியும். அப்போ அது 2 கூட்டினா என்ன வரும்? 10 வரும். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு 3 வச்சு பெருக்கி பார்க்கலாம். இந்த 3 வர்க்க மூலம் 3 போட்டாச்சு. இங்கே 9 முடிஞ்சிருக்கிறதுனால அதனுடைய வர்க்க மூலத்தில் 3 அல்லது 7 கொண்டு முடியும். அதனால் ஃபஸ்ட்டு என்ன நம்பர் 3 இருக்குது அதை எடுத்துக்கலாம். 33 வர்க்கம் கண்டுபிடிக்க பார்க்கலாம். எப்படி போடணும்? 9. ஆனால் இங்கே போடும்போது 0 9 போடணும். போட்டுட்டு இதை பெருக்குங்க. 3 9 9 2 18. இதுக்கு நேராக 8, இங்கே 1. அப்போ 9 8 10 வந்துருச்சா வர்க்க எண்? அப்போ 33 வர்க்கம் 1089. அப்போ 1089 என்பது என்னது? ஒரு முழு வர்க்க எண் ஆகும். வாங்க அடுத்த கணக்கு போகலாம். 9025. 9025 5 கொண்டு முடிஞ்சிருக்கு. உடனே நம்ம சொல்ல முடியுமா? சொல்லலாம், இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். வாங்க 9025 வர்க்கமூலம் கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வெரி குட், இங்கே ஒரு ஜோடி இது ஒரு ஜோடியை சேர்த்துக்கலாம். 90 அருகாமையில் இருக்கிற வர்க்க எண் பாருங்கள் எது இருக்கும்? 81. 81னா அதனுடைய வர்க்கமூலம் என்னது? 9. 9 9 81 இல்லையா? அப்புறம் 25 என்பது என்ன? முழு வர்க்க எண். அப்புறம் நமக்கு தெரியும் 25 முழு வர்க்க எண் என்னது? 25 வர்க்கமூலம் 5. சரி, நம்ம செக் பண்ணிக்கலாமா? 95 வருதானே? ஒரு எளிமையான முறையில் ஈஸியாக போடலாம் இல்லையா? சொல்லுங்கள், எப்படி போடலாம்? 9 9 81. வெரி குட். 5 25. இப்போ இதை இருக்குங்க. 9 5 45. 45 2 90. 90. இப்போ கூட்டி பாருங்கள். 5 2 10க்கு 0 மீதி 1 9. அப்போது 9025. அப்போ 95 வர்க்கம் 9025. அப்போ 9025 என்பது என்னது? ஒரு முழு வர்க்கமாகும். தேங்க்யூ.